வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் ஸ்பைஸ் மணியோட ஏடிஎம் மிஷின் பயன்படுத்தி எப்படி மணி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். என் கையில் பார்த்தீங்கன்னா மினி மேஜிக் டிவைஸ் இருக்குது. இதுதான் மினி மேஜிக் டிவைஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரீட்டைலர்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. புது ரீட்டைலர்ஸ் இல்லை இது வாங்கணும் விரும்பப்படுறவங்க மறக்காமல் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம். இப்போ வேணால் இந்த ஏடிஎம் கார்டு பயன்படுத்தி இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் இப்போ பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு எப்படி இதை பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி. இது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு தேங்க் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, முத்து ஜி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ரீட்டைலர் ஒர்க் பண்ணிருக்காரு ஸ்பைஸ் மணியில் நம்ம கீழே. ஓகேவா, அவர் தான் நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த போல் எனக்கு வந்து டிவைஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு, ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு டிவைஸும் சென்ட் பண்ணியிருந்தோம். அவர் மெசேஜ் பண்ணியிருந்தப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு சென்ட் பண்ணுற டிவைஸையே நீங்கள் ஒரு அன்பாக்சிங் அண்ட் வீடியோ மாதிரி போடுங்க, நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை எப்படி பயன்படுத்துகிற அப்படிங்கிற இது என்னோட டிவைஸ் வச்சு சொல்லித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். ஏன்னா நான் மட்டும் பயன்படுற இருந்தால் கூட பரவாயில்ல, என்னோட வச்சு மற்றவங்களும் பயன்படணும் அப்படிங்கிற அவருடைய ஒரு நல்ல முயற்சியால் இந்த வீடியோ உருவாகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் ஸ்பைஸ் மணி ரீட்டைலராக ஜாயின் பண்ண விரும்பினாலும் சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எல்லாமே அவரோட போய் சேரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா, மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நான் ஃபுல்லாக கிளியராக சொல்லி கொடுத்துறேன். இது மாதிரி தமிழில் வீடியோஸ் இல்லை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் அந்த வருத்தத்துக்குரிய விஷயம் இருக்காது அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் சொல்லிட்டு கொடுப்போம். ஏன்னா ஸ்பைஸ் மணி பற்றின தகவல்களாக இருக்கட்டும், மேலும் நாங்கள் எடுத்து சேர எல்லா சர்வீசஸ் பற்றின சர்வீசஸும் அப்டேட்ஸும் உடனே நாங்கள் வீடியோ வழியில் கொடுத்துருவோம். அது எல்லா ரீட்டைலர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். மேலும் இது போல ஃபியூச்சரில் இன்னும் நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக அது எங்ககிட்ட ஏஜென்சி எடுத்தவங்களா இருந்தாலும் சரி, எடுக்காட்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகேவா, இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்பைஸ் மணி ஏடிஎம் பயன்படுத்தி எப்படி நீங்கள் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது, என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பைஸ் மினி வாலெட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். சேம் டைம் இப்போது என்னுடைய மினி மேஜிக் ஆன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகும். இதான் ப்ரொசீஜர். இது போல் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி எவ்வளோ கெப்பாசிட்டி காட்டுவாங்க, இல்லை மற்ற டீட்டெயில்ஸ் காட்டுவாங்க. ஓகேவா, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்னோட இது இருக்குது, என்னோடய ஸ்பைஸ் மணி ஆப். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைஸ் ஏடிஎம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரை நவுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது எல்லாருக்குமே ஓப்பன் ஆகாது. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகும்னா, இது வந்து ஃபஸ்ட்டு மிஷின் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து டிவைஸ் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா, ஓகேவா, நீங்கள் டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடியோட நாங்கள் மேப் பண்ணி கொடுப்போம். அதனால் உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் கொடுத்தோடனே ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் இது போல் ஓப்பன் ஆனோடனே உங்களுடைய ஸ்பைஸ் மணியோட ப்ளூடூத் வந்து அதை ஆன் கேட்குறாங்க. அதாவது அந்த டிவைஸ் கனெக்ட் பண்ண கேட்குது, அலோவ் பண்ணாமல் கேட்பாங்க. உடனே அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்தோடனே இங்கே ஒரு இன்டிமேஷனும் வரும். ஓகேவா, இங்கே ஒரு பீப் சவுண்டும் வந்துடும். இங்கே அலர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணுறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். வித்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வித்ரா ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல மொபைல் நம்பரும் கேட்பாங்க. கஸ்டமருடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது போல் கஸ்டமரோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபீஸ் போட்டு காட்டுறேன். ஏன்னா மினிமம் வந்து 1000 ரூபீஸ் அப்படிங்கிறது பேசிக். அதனால் 1000 ரூபீஸ் அப்படிங்கிறது நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா, போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிவைஸ் இருக்கும். ஓகே, அதில் மற்ற டிவைசஸ் இருக்காது. உங்களுக்கு மினி மேஜிக் தான் ஆல்ரெடி. ஏன்னா நீங்கள் மினி மேஜிக் எடுத்துருக்கனால மினி மேஜிக் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ப்ரொசீட் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். லோட் ஆகுதா, லோட் ஆகி முடிச்சோடனே நீங்கள் இப்போ ஸ்பைஸ் மினி மேஜிக்கை பார்க்கலாம். உங்களுக்கு அங்கே இன்டிமேட் பண்ணிட்டாங்க, ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்க்கலாம், இப்போ வந்து இங்கேயே பார்க்கலாம் ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சு. இன்சர்ட் ஆர் ஸ்வைப் த கார்டுன்னு கேட்டிருக்காங்களே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கையில் இருக்க கார்டை வந்து இதில் ஸ்வைப் பண்ணணும். ஓகேவா, இதில் வந்து இப்போ ஜஸ்ட் நான் கார்டை ஸ்வைப் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டேன். கார்டை ஸ்வைப் பண்ண உடனே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் த பின்னு கேட்குறாங்க. ஓகே, எனக்கு வந்து லைட்டாக அந்த இதனால் தெரியுதுங்க. ஓகே, என்டர் த பின்னு கேட்குறாங்களா, பின்னை என்டர் பண்ணி முடிக்கணும். பின்னை என்டர் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆகும். பாருங்கள், இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, பின் என்டர் பண்ணியாச்சு. பின் என்டர் பண்ண பிறகு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே லோட் ஆகி முடிஞ்சிச்சா. இப்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே பார்க்க உடனே ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட். ஓகேவா, கேஷ் வித்ட்ராவல் 10,000 நான் இப்போ எடுத்துட்டேன். கேஷ் வித்ட்ராவல் அதுக்கான ரெஃபரன்ஸ் ஐடி எல்லாமே இங்கே வந்துடும். உங்ககிட்ட நீங்கள் பிரிண்டர் இப்போ பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது போல் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இங்கே வந்துடும். இப்போ இதுக்கான கமிஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஆடாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, இப்போ ஜஸ்ட்டு ஹிஸ்ட்ரிக்குள்ளே நான் போய் பார்க்குறேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஜஸ்ட்டு லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா, இப்போ வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது கரெக்டாக 8:51 1000 ரூபாய் நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 ரூபாய்க்கு எனக்கு ₹1.80 கமிஷன் வந்திருக்கு. ஓகேவா, அதே நேரத்தில் டிடிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு பிடிக்கிற அந்த சார்ஜஸ், லீகலாக மூவ் ஆகிறதுக்கான அந்த சார்ஜஸ். ஓகேவா, டிடிஎஸ் சார்ஜஸ் எடுத்துருவாங்க அவங்க. ஓகே, நம்ம பண்ண ட்ரான்சாக்ஷன் எல்லாமே லீகலாக நடக்குது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அதுதான். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா 0.07 உங்களுக்கு கொடுத்த கமிஷன் 0.80. அவங்க எடுத்த கமிஷன் பார்த்தீங்கன்னா 0.07. அப்போ உங்களுக்கு மிச்சம் எவ்வளோ கமிஷன் இதில் நிற்கும் 1.83 வரைக்கும் உங்களுக்கு 73 வரைக்கும் உங்களுக்கு நிற்கும். ஓகேவா,
அதுபோல் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்க நினைக்கிறேன் கமிஷன் இதெல்லாம் எப்படி நடக்குது அந்த மாதிரி நீங்கள் சம்மரைஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதே போல் செட்டப் தான் உங்களுக்கு. ஓகேவா? இதே போல் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்பைஸ் மணியோட மினி மேஜிக் ஏடிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் மணி வித்ரா பண்ணிக்கலாம், மணி பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் செக் பண்ணுறேன், அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகே, எப்படி அப்படிங்கிற மாதிரி இதில் மற்றபடி எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீட்டாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா இன்டிமேஷனும் வந்துடும். பேட்டரி எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மினிமம் நீங்கள் நல்லா போட்டு நோக்க எடுப்பேன் அப்படிங்கிறீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மற்றபடி நீங்கள் எல்லாமே ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அமௌண்ட் இது போல் வித்ரா பண்ணலாம், இது பண்ணலாம். ஓகேவா? இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ வித்ரா பண்ணுற மணி வந்து எங்கே ஆட் ஆகுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1000 rupees இது எடுத்திருக்கேன். நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா 1000 rupees நான் வித்ரா பண்ணல. அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த அமௌண்ட் 42,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 43,000 ஆட் ஆயிருக்கா. இப்போ என்னோட வாலெட்டில் பாருங்கள், எனக்கு 43,000 வருது. இதே போல் நம்ம எடுக்கிற அமௌண்ட் எல்லாமே நம்ம வாலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? இந்த வாலெட்டில் ஆட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம டேரெக்டாக பேங்க்கு செட்டில் டு பேங்க், அதாவது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஏபிஎஸ் செட்டில்மெண்ட்னு. இந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம பேங்க் செட்டில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த ஆப்ஷன் எப்படி பயன்படுத்துகிற அப்படிங்கிற வீடியோ அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனல்லே செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். இந்த மிஷின் வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக மூவ் பண்ணலாம். நான் அடுத்தடுத்து இது போல் நிறைய அப்டேட் உங்களுக்கு கொண்டு வரேன் புதுசாக. ஓகேவா? உங்களுடைய பிஸ்னஸ் வளர நாங்கள் உங்களோட உறுதுணையாக இருப்போம். கண்டிப்பாக எங்களோட இணைஞ்சிருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பிஸ்னஸை மேக் பண்ணலாம். ஓகேவா?